குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் மாறுறார். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதத்தில் இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போது தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். சூரிய திசை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போது ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய மாற்றங்கள். இதெல்லாமே நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அந்த திட்டங்கள் செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் ஆல்ரெடி கடகத்தில் புதன் வக்ரமாக இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, சடனாக ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததாக சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார்.
அப்போது எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து லக்னாதிபதியும் சரி 12க்குரியவரும் 2ஆம் இடத்துல போய் வக்ரமாக இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு 3க்குரியவரும் 10க்குரிய சுக்கிரன் இப்போ போய் நீசமாகிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் சரி, குடும்பஸ்தானம், வருமானம், இதெல்லாமே போய் சூரியனோட போய் எங்கே எடுத்து 6ஆம் இடத்துல போய் அஸ்தங்கமாகுது. கூட யார் இருக்காங்க அப்படின்னு 7க்குரிய சூரியன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கு. என்ன ஒரு டெட்லி ஒரு காம்பினேஷன் தான் சொல்ல முடியும். 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் புதன். ஓகே, நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம், எப்படி சொல்லலாம்? ஏன்னா கும்பத்துக்கு மட்டும் அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் போய் நீசமாகும் போது தொழிலில் நிறைய டிஃப்ரெண்ட் நல்ல லாபம் பார்த்துட்ருப்பீங்க, நிறையா செலவுகள் பார்ப்பீங்க. இப்போ லாபமாக செலவான்னு கேட்டால் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். வருமானத்துக்குரிய ஸ்தானம் போய் என்ன ஆகுது, சூரியனுடன் கூட சேர்ந்து 6ஆம் இடத்துல போகும்போது பார்ட்னர்ஷிப்குள்ள பிரச்சனை. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து எல்லாருமே விலகியிருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். வேலைக்கு எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க, அவங்க ஏதாவது வந்து ஒரு இழுபறி பிரச்சனையை கொடுப்பாங்க. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சில கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்திருக்கும். அதில் வந்து இந்த மாதத்தில் வந்து வரவு வந்தாலுமே ஈக்குவலாக இருக்குமே தவிர லாபத்தை பார்க்க முடியாது. இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் மாறும். என்ன திடீர்னு நல்லா தானே பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது, எனக்கே இப்படி நடக்குது அப்படின்ட்டு சில கேள்விகள் கும்பம்க்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ வந்து ஏன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதற்கான நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த பொதுவாக இப்போ கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே கிரகங்கள் இப்போ வந்து உங்களோட சுய ஜாதகத்தில் அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய பலன்கள் அந்த பாவத்துக்கு உண்டான அந்த விஷயங்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குமே தவிர மற்றது எதுவும் பண்ணாது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ சாப்பாடு, உணவகம், அது சொல்லியிருந்த அதை தொடர்ந்து ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த ஆக்டிவேட் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா நாளைக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது வருமானத்தில் அதிகரிப்பு. நான் பொதுவாக எங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட சொல்லுவேன், 6ஆம் இடம் அதிபதி தசை 8 நடக்குது 12 நடக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த விஷயத்த ஆக்டிவேட் பண்ணுங்க. ஐயோ 6ஆம் இடம் நடக்குதா, நான் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் போய் ஆக்சிடென்ட் ஆகிக்குமா, அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் 6ஆம் இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி தசை, வேலைக்கு போங்க, புதுசாக ஒரு வேலைக்கு போங்க. இப்போ வேலைக்கு போகும்போது என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகாது, நோய் வராது, எதிரி இருக்காது. ஆனால் அந்த இடத்துல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அந்த சில சூட்சமம் எல்லா பாவத்தையும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது.
அப்போ அந்த 6ஆம் இடத்துல போய் குரு மறைந்தால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு யாரு? 2, 11 அவங்க வந்து மறைகிறாங்க, அஸ்தங்கமாகறாங்க. இப்போ குடும்பத்துக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக யோசிங்க. யாருக்கிட்டையாவது ஏதாவது கமிட்மெண்ட் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து கவனமாக செய்ய பாருங்க. ஏன்னா உங்களால் செய்ய முடியாது. அந்த இடத்துல வந்து சூரியனோட இணைவு இருக்கும்போது சில என்ன சொல்றது பிரச்சனைகள் வரும். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதை. அரசு உங்ககிட்ட விஷயத்துல ஏதாவது தலையிடுது, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மூலிமா உங்களுக்கு வந்து என்ன செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். குடும்பத்துக்காக செலவுகள், ஹார்ட் ஒர்க், ஹெவி ஹார்ட் ஒர்க் போடுறது, இதெல்லாமே நடக்கும். ஸோ 10க்குரிய ஒரு நீசமாக இருக்கும்போது ஓவராலாக அந்த இடத்த வந்து நீசமாகி அழகாக என்ன பண்ணுறாரு சனியும் பார்க்குறாரு சுக்கிரனை. அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. இதுவே பெரிய ப்ராப்ளம்ஸ் தான். இதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த இடத்துல பொறுமையை ஆல்ரெடி சனி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பீங்க. ஆனால் அந்த தேவையில்லாத ஓவர் திங்கிங் அதை பண்ண விடாது. ஏன் கும்பத்தில் யார் இருக்காங்க? ராகு இருக்கார். கம்முனே இருக்க விட மாட்டார். வார்த்தைகளில் கவனம் தேவை நான் சொல்லியிருக்கேன். அந்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா சமாளிச்சுக்கலாம். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது? இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்கார் அப்படின்னா அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சோ நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போது என்ன பண்ணலாம்? சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதுல பெஸ்ட்டு சொல்யூஷன். வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ், 50 ரூபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும்.
இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.